வணக்கம். நான் கல்கி சுப்பிரமணியம், திருநங்கை சமூக செயற்பாட்டாளர். கடந்த 2019ஆம் ஆண்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, அப்போதைய பார்லிமெண்ட் தொடரில் ஒரு சட்டம் ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணாங்க. ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தி அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள். திருநர் பாதுகாப்பு உரிமை சட்டம் 2019 என்ற அந்த சட்டம் திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினர், இன்டர்செக்ஸ் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர் மென், டிரான்ஸ்ஜெண்டர் விமென், இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ் ஆகியோரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டமாக கொண்டு வந்ததாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மசோதாவை அறிமுகப்படுத்திட்டு அது யுனானிமஸாக ஒட்டுமொத்த எம்பிக்களுடைய ஆதரவோடு அன்றைய 2019 தொடரில் அது சட்டமாக இயற்றப்பட்டது. ஸோ திருநங்கைகளை, திருநம்பிகளை, இடைப்பாலினரை பாதுகாக்க ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது. அது பெரும்பாலான காவல்துறையினருக்கு தெரிவதில்லை. அது ஒரு புறம் என்றால், இப்போ சமீபத்தில் கடந்த மார்ச் 13ஆம் தேதி சமூக நீதி மற்றும் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டாக்டர் வீரேந்திரகுமார் சார் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு அந்த ஏற்கனவே இருக்கிற பில் அதை சட்டமாக்குனாங்க. அந்த சட்டத்துக்கு அடிஷ்னலாக ஒரு அமெண்ட்மெண்ட் இப்போ கொண்டு வராங்க, திருத்தம் கொண்டு வராங்க. அதை அறிமுகப்படுத்தினார். அந்த திருத்தங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒன்று, அது திருநர், திருநங்கை, திருநம்பி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதையே கொஸ்டின் பண்ணுது. 2014ஆம் ஆண்டு அப்போதைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட், நால்சா ஜட்ஜ்மெண்ட், நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் அப்போ திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதில் ஒரு திருநங்கை என்பவள் தன்னுடைய சுய அடையாளத்தை சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக அரசு அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது தவிர திருநர்களுக்கு, திருநங்கைகளுக்கு, திருநம்பிகளுக்கு பல்வேறு சட்ட உரிமைகள், சட்ட பாதுகாப்பு, சமூக ரீதியான அவர்களை மேம்படுத்த, கல்வி, வேலைவாய்ப்பு என்று பல விஷயங்களை அப்போது நால்சா ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவற்றில் இந்த 12 ஆண்டுகளாக அவற்றில் பெரும்பாலானவற்றை நம்மளுடைய அரசு, மற்ற எல்லா அரசுகளும், மாநில அரசுகளும், மத்திய அரசுகளும் பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னும் செய்யவே இல்லை. அது ஒரு புறம் இருக்கிறது என்றால், இப்போது மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த திருத்த சட்டம் என்பது மிக மிக திருநங்கை, திருநர் சமூகத்திற்கு எங்களுடைய அடையாளத்தையே அளிப்பதாக உள்ளது. அதாவது ஒரு திருநங்கை அப்படின்னு நான் சமூக நலத்துறை அல்லது வேறு எங்கே நான் சர்டிஃபிகேட், முக்கியமான ஆவணம் மாற்றுவதற்கான சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அவங்கக்கிட்ட, மெடிக்கல் சீஃப் டாக்டர்கிட்ட என்னுடைய பால் உறுப்பை நான் காட்டி, அதில் என்னுடைய அவங்க செக் பண்ணி, அதுக்கு பிறகு அவங்க கொடுக்குற லெட்டரை நான் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி, அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, அதுக்கு பிறகு தான் நான் இதெல்லாமே மாற்றமெல்லாம் பண்ண முடியும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய உடல் உறுப்பை, ஜனன உறுப்பை, பால் உறுப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆண் பெண் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு திருநங்கை அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே பல விதமான சமூக சிக்கல்கள் மற்றும் மன அழுத்தங்கள், சமூக அழுத்தங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு அடையாள அட்டை கிடைப்பது கூட மிக மிக கடினமாக தற்போது அறிமுகப்படுத்தியிருக்கிற சட்ட திருத்த மசோதா அது சொல்லுது. அது தவிர திருநர் மக்களுக்கான இடஒதுக்கீடு, வீடுகள், பாதுகாப்பு, கல்வி போன்ற விஷயங்களிலெல்லாம் கவனம் செலுத்தாது. குறிப்பாக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வர்ற குழந்தைகளை ஃபோர்ஸ்டு பெக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு செக்ஸ் ஒர்க், அதாவது கட்டாய பாலியல் தொழில் மற்றும் கட்டாய பிச்சை எடுக்க வைத்தால் அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை தண்டனை அப்படிங்கிற அந்த தண்டனை கொடுப்பதில் தான் இந்த சட்ட திருத்தம் முனைப்பாக இருக்கிறது. திருநங்கைகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்
அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்கலாம், தற்போது என்ன சூழ்நிலை இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியேறுகிற திருநர் மக்களுக்கு, திருநங்கை குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ற ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு முனைப்பான திட்டம் எதையும் அறிமுகப்படுத்தாமல் சட்ட ரீதியாக எங்கள் திருநங்கை சமூகத்தை எப்படி தண்டிக்கலாம் என்பதையும் முனைப்பாக வைத்து இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியதாக பார்க்கிறேன், கண்டிப்புக்குரியதாக பார்க்கிறேன். நான் 6 மாநிலங்கள், நான் கல்கி சுப்பிரமணியம் 6 மாநிலங்களுக்கு, தென்னிந்திய மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி, இந்த மாதிரி தமிழ்நாடு 6 மாநிலங்களுக்கு நான் இதே மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் என்னை ஒரு மக்கள் பிரதிநிதியாக, திருநர் மக்கள் பிரதிநிதியாக, உறுப்பினராக கடந்த 2024ஆம் ஆண்டு என்னை நியமித்தார்கள். ஜனவரி மாதம் என்னை நியமித்தார்கள். ஆனால் நியமனம் செய்து என்னை போல இன்னும் 5 ரீஜியன்ஸுக்கு, நார்த் ஈஸ்ட் இந்தியா, இந்த மாதிரி பல்வேறு இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் குழுக்களான 5-6 மாநிலங்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் 5 பிரதிநிதிகள் இருக்கிறோம். அது தவிர எக்ஸ்பர்ட்ஸ், ஆலோசகர்களும் இருக்கிறார்கள். எங்கள் யாரிடமும் எந்த விதமான ஆலோசனைகள் எதையுமே செய்யாமல், எங்களுக்கு ஒரு தகவல் கூட தெரிவிக்காமல் அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு புறம் என்றால், இது எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தின் அடையாளத்தை காயப்படுத்துகிறது, எங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்துகிற ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. பொதுவாக பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிற, வன்புணர்வு செய்கிற ஆண்களுக்கு, கொலை செய்கிறவங்களுக்கு, கொடுமைப்படுத்துகிறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை, தூக்கு தண்டனை வரைக்கும் இங்கே கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு திருநங்கையை வன்புணர்வு செய்கிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு நபருக்கு இந்த பாதுகாப்பு சட்டம் என்பது அதிகபட்சம் 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை தண்டனை என்பதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒரு குழந்தையை, ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு திருநங்கை கடத்தி அவங்கள பாலியல் உறுப்பை அகற்றி அவங்கள கட்டாய பிச்சை எடுக்க வச்சா, பாலியல் தொழில் செய்ய வச்சா 10 ஆண்டுகள் தண்டனை, 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் அப்படிங்கிறத மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பெரிய அளவில் கொண்டு வராங்களே ஒழிய, தற்போது திருநங்கைகளாக தெருவில் பிச்சை எடுக்கிற, பாலியல் தொழில் செய்கிற நபர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்று வாழ்க்கையை, மாற்று வாழ்வாதாரத்தை மத்திய சர்க்கார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியே அவங்கக்கிட்ட இல்லை. அதை அறிமுகப்படுத்தவில்லை இந்த பாதுகாப்பு சட்டம். திருநர்களை எப்படி தண்டிக்கலாம் என்பதைத்தான் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் திருநர் சமூகத்தின் பிரதிநிதிகளாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இதே அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட நாங்கள் எல்லோரும், மெம்பர்கள் எல்லோரும், உறுப்பினர்கள் எல்லோரும், திருநர் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள், மத்திய அரசினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் இதற்கு எதிராக இருக்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை. மேலும் இது எங்கள் சுயமரியாதையை காயப்படுத்துகிறது. எங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, எங்களுடைய திருமண அங்கீகாரம் குறித்து எந்தவித அறிவிப்பும் இல்லை. ஆனால் எங்களை தண்டிப்பதற்கே இது முனைப்பாக இருக்கிறது. எனவே இந்த சட்ட திருத்தத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் திரும்ப பெற வேண்டும். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல், அதாவது நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இவர்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். டாக்டர் வீரேந்திரகுமார் அவர்கள், மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார், சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கிற அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் பெற வேண்டும். இது நாடெங்கிலும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, பெங்களூரு மற்றும் பல்வேறு நகரங்களில் ஏற்கனவே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. சென்னையிலும் கோவையிலும் விரைவில் இது ஒரு போராட்டமாக வெடிக்கும். இப்போதைய தேர்தல் சூழ்நிலையில் தேர்தல் நடக்கப் போகிறது பல்வேறு மாநிலங்களில். இந்த சூழ்நிலையில் திருநர் மக்களை ஒரு பொருட்டாகவே கருதாமல், எங்களுடைய நலனை சிறிதும் அக்கறை எதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அமைச்சர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்தில் எங்களை காயப்படுத்துகிற விஷயங்களை நீக்க வேண்டும் என்று நாங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக இன்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.